Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட்டோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 feet வந்து பார்த்தீங்கன்னா ஹைட், அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 feet கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டான சைஸ் தான் இது. இதில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் தீமில் வந்து சென்டரில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டி ஒயிட், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டி ஒயிட் லேமினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெல்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டாப்பில் இருக்கிற கலசம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செப்பரேட்டாக வந்து நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 doors வந்து சென்டர்லேருந்து காமிச்சிடுறேன். இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிடுறேன். இந்த ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிகாக் டிசைன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலேயும் ஒன்று கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து சென்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா வைக்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எப்படியா இருந்தாலும் வச்சுக்கலாம், ஒன்று கீழேயும் ஒன்று மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். இதில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஒரு லாங் வியூலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம இது வரைக்கும் வந்து பண்ணதில்லை, அதனால தான் நம்ம பண்ணியிருந்தால் மேக்ஸிமம் வந்து ஒரு இடத்துல ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து பண்ண மாட்டோம். பட் என்னென்னா சில கிளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து விரும்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன்லாம் வந்து அதிகமாக வந்து காமிக்கிறது. இந்த உள்ளே இருக்கிற செல்ஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். உள்ளே இருக்கிற இன்டீரியர் அப்படின்னா இது வந்து எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இன்டீரியர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 செல்ஃப் மட்டும்தான் போட்டிருக்கோம். இன்னொன்று என்னென்னா அந்த ஃப்ரேம் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடிங் மாதிரி வந்து இதில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெல்ஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கொடுத்துட்டு அதில் வந்து பெல்லை வந்து போட்டிருக்கோம். இது வந்து 2 drawer. இந்த 2 drawerல வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடு வந்து 2 drawerன்றது வந்து கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற டெப்த்ன்றது வந்து கம்மியாக இருக்கிறதுனால சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வந்து வராது. நார்மலான வந்து பார்த்திங்கன்னா ட்ராயர்ஸ் தான் இது. 1 feetக்கு மேலே வந்து போனால் தான் சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வந்து வரும். அது மட்டும் நான் வச்சுக்கணும். இந்த 2 drawerன்றது வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. அது கீழே இருக்கிற ட்ராயர் வந்து பார்த்திங்கன்னா இலை வைக்கிற மாதிரி. பட் என்னென்ன இது ஆப்போசிட்டில் கூட வச்சுக்கலாம். அந்த ட்ராயர் வந்து கீழே வச்சுருக்கலாம், இந்த ட்ராயர்ன்றது வந்து மேலே வச்சுருக்கலாம். பட் என்ன எப்படி இருந்தாலும் கூட அது கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மாறும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 doors வந்து ஓப்பன் பண்ணுறோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். மேலே இருக்கிற கலசம், இந்த மேலே இருக்கிற கலசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து வந்துடும். அதுக்கு தனியாக வந்து நம்ம வந்து வுட் ஒர்க் வந்து பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும். லைட் ஏன் சைடில் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் என்னென்னா அதோட ஃபால் சீலிங்கோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து நம்ம கொடுத்தது. இந்த பூஜா யூனிட்டுக்கும் அந்த லைட்ஸுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த பூஜா யூனிட் வந்து நீங்கள் பார்க்குற ஆளுங்க வந்து ஃபால் சீலிங் வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியல. அதனால் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன், நம்ம பூஜா யூனிட்டுக்கு வந்து லைட்ஸ் வந்து எதுவுமே வந்து கொடுத்தது கிடையாது. ஃபால் சீலிங் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வாட்டி ஃபால் சீலிங் வந்து காமிச்சிடுறேனே. இந்த ஃபால் சீலிங்கோட லைட்டிங் வந்து நம்ம டிவைட் வந்து பண்ணும்போது அந்த கார்னரில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்ன்றது வந்து வந்தது. நீங்கள் அதுக்காக வந்து பூஜா யூனிட்டோட லைட்டு வந்து தனியாக வந்து சைடாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. வேணும்னா நம்ம சென்டரில் அந்த சென்டர் கலசம் இருக்குது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பாட் லைட்ன்றது வந்து கொடுத்துக்கலாம். பட் என்னென்னா இந்த லைட்டே வந்து போதுமானது. பட் என்னென்னா நீங்கள் செப்பரேட்டாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த கார்னரில் லைட் இருக்கிறதோட சென்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணும். பட் என்ன பூஜா யூனிட்டுன்றது வந்து நம்ம லைட்டிங்ன்றது வந்து எதுவுமே வந்து கொடுக்காம வெறும் கேபினெட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்கிறது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன். பட் என்ன ஆர்ச்னா வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ளைவுட்டில் மட்டும் நம்ம பண்ணிட்டு லேமினேட்ஸ் மட்டும்தான் ஒட்டி இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் ப்ளைனாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்படி பண்ணியிருக்கோம். ஏன்னா மீதி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வாசக்கால் இருக்கும், டோர் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பிளெயினாக இருக்கும்போது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக
பூஜா யூனிட்டோட லேமினேட்ஸ்க்காக வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். பூஜா யூனிட்டோட லேமினேட்ஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து வராமல் அந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்கிறது. ஒரு பூஜா யூனிட்டோட கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கேபினெட். இது ஒரு பூஜா யூனிட்டோட கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்டீரியர் கூட எப்படி இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்ன அவுட்ரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னா 7 ஃபீட்ன்றது வந்து ஸ்டாண்டர்டு. நீங்கள் அதுக்கு மேலே வந்து போனீங்கனாலும் கூட சீலிங் வரைக்கும் வந்து போகலாம். பட் என்ன சில பேருக்கு வந்து 3 ஃபீட்லாம் வந்து வச்சுக்கிறீங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ன்றது வந்து வந்துடுது. நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். பட் என்ன 7 ஃபீட்டில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ட்ராயர் வந்து வரும். இந்த பூஜா ரூமுக்கு உண்டான திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜா யூனிட்டில் இருக்கிற டிசைன் சிஎன்சி, இது வந்து சிஎன்சி கட் டிசைன். நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் வந்து பண்ணலை. அதனால் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லியிருந்தோம். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி டிசைனில் வந்து பண்ணும்போது என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹேண்டில்ன்றது வந்து வரும். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் சின்ன ஹேண்டில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நீங்கள் பெரிய ஹேண்டில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா பூஜா யூனிட்டுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆயிடுச்சுன்னா ஓகே. ஏன்னா பெரிய டோர் இருந்ததுன்னா பரவாயில்ல, சின்ன டோருக்கு வந்து பெரிய ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.